6 மாதத்தில் தமிழகத்தில் மீண்டும் தேர்தல். திடீரென அரசியல் பற்றி பேசிய ஆனந்த் சீனிவாசன். தமிழ்நாட்டுல சட்டசபை தேர்தல் முடிஞ்சிருக்கக்கூடிய சூழல்ல தாவேகா தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு. இதுக்கிடையில தமிழகத்துல அடுத்து என்ன நடக்கும்? தேர்தல்ல 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட அதிமுகவோட எதிர்காலம் என்னவா ஆகும்? இந்த மாதிரியானது தொடர்பா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட ஊடக அப்புறம் தகவல் தொடர்புத்துறை தலைவர் ஆனந்த் சீனிவாசன் பல முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு தேர்தல்ல எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாயிருக்கு. அதுலயும் குறிப்பா அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கக்கூடிய தாவேகா பெரும்பான்மை நம்பரை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய முயற்சியில இறங்கியிருக்கு. இதுக்கிடையில தமிழ்நாடு தேர்தல் களம் தொடர்பா ஆனந்த் சீனிவாசன் சில முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இது தொடர்பா ஆனந்த் சீனிவாசன் பேசும்போது, முதல்ல அதிமுக எப்படிப்பட்ட கட்சி அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அதிமுக பிரதானமா தென் தமிழகத்திலையும் மேற்கு தமிழகத்திலையும் வலுவா இருந்த கட்சி. ஜெயலலிதா காலத்துல ஒரு தடவை மட்டும் தான் சென்னையில 7 இடங்கள ஜெயிச்சாங்க. அத தவிர அவங்களால சென்னையில ஜெயிக்கவே முடிஞ்சதில்ல. அதனால அடிப்படையில அவங்க மேற்கு அப்புறம் தென் தமிழகத்திற்கான கட்சி. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 5 முக்கிய சமூகங்கள்ல 2 பெரிய சமூகங்களோட ஆதரவு அதுக்கு இருந்துச்சு. அதுக்கு மேல ஒரு தலைவர். பாசிச முறைப்படி ஆட்சி செய்வாங்க. எம்ஜிஆர் காலத்திலேயே தலைமை தான் எல்லாத்தையும் முடிவு செய்யும். அவங்க சொன்னா கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஆட்சி இருந்துச்சு. அப்படிதான் அவங்க அரசியலும் பண்ணாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி எப்பவும் அப்படிப்பட்ட ஒரு தலைவரா இருக்கல. அவரு மத்தவங்களுக்கு சமமான ஒருத்தரா தான் இருந்தாரு. 2வதா அவரு பாஜகவுக்கு அடிமை மாரி ஆயிட்டாரு. தமிழ்நாட்டுல மக்கள் மத ரீதியா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை வச்சு பிரிக்கிறவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதே மாதிரி சாதி கட்சியா இருந்தா உங்க பகுதிக்கு செல்வாக்கு இருக்கலாம். ஆனா தமிழ்நாடு முழுசும் வர முடியாது. மாற்றம், முன்னேற்றம் அப்படின்னு அன்புமணி முயற்சி பண்ணாரு. அது ஒரு பெரிய தோல்வியில முடிஞ்சது. பாமக ஒரு வன்னியர் கட்சியாவே அறியப்படுது. நம்மளோட தமிழ்நாடு அரசியல் சூழல் இதுதான். அதனால இனிமே அதிமுக ஒரு மாநிலம் தழுவின சக்தியா இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தென் தமிழகத்துல இருந்த அடித்தளம் போயிடுச்சு. மேற்கு தமிழகத்துல போன தடவை 50 இடங்களுக்கு மேல ஜெயிச்சாங்க. இந்த தடவையும் அங்க 20 இடங்கள் தான் வந்திருக்கு. இந்த தடவை அதிமுக மெயினா ஜெயிச்சது வட தமிழகத்துல தான். பாமக கிட்ட இருந்து வந்த வாக்குகள் தான் அதுக்கு காரணமா இருந்துச்சு. வட அப்புறம் மத்திய தமிழகத்துல மட்டும் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதனால அதிமுகவுக்கு எப்படி எதிர்காலம் இருக்கும்? விஜய் சரியா காய்களை நகர்த்தினதால அதிமுகவோட ஓட்டு வங்கிய அவரே எடுத்துக்கிட்டாரு. இப்போ ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்துருச்சு. விஜய்க்கு இன்னும் 10 இடங்கள் தேவைப்படும். அத சின்ன கட்சிகள் குடுப்பாங்க. இப்போதைக்கு அவரு ஆட்சி அமைப்பாரு. அவரும் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி புத்திசாலித்தனமா ஒரு 6 மாசத்துல சட்டமன்றத்தை கலைச்சிட்டு மறுபடியும் தேர்தலை சந்திச்சா நல்ல மெஜாரிட்டியில ஜெயிப்பாரு அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. இல்லனா சின்ன கட்சிகள் கூட 5 வருஷங்கள் ஆட்சியை நிறைவு செய்யவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு.